Hi, NCRT Grade 12, Chapter 4 Chemical Kinetics ஓட book back answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.11. The following results have been obtained during the kinetic studies of the reaction கொடுத்துட்டாங்க. So experiment concentration of A, concentration of B and initial rate கொடுத்துருக்காங்க. Determine the rate law and the rate constant கேட்டிருக்காங்க. So first rate law எழுதலாமா? So rate law ஆனது rate that is equal to K into concentration of A power X and concentration of B power Y. ஸோ இந்த XYயை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்டர் கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆர்டர் நமக்கு வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஈக்குவேஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. 4யுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷனாக மாற்றலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, 6 into 10 to the power of minus 3 equal to ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பாருங்க, எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை. தட் இஸ் ஈக்குவல் டு 0.1 பவர் எக்ஸு அண்ட் அடுத்து 0.1 பவர் ஒய். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, 7.2 into 10 to the power of minus 2 இருக்குது. அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம 72 into 10 to the power of minus 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? இது 0.3 பவர் எக்ஸு, இது நேரம் 0.2 பவர் ஒய். அடுத்து பாருங்க 2.88 into 10 to the power of minus 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை 10 to the power of minus 3 கொண்டு வரணும்னா 288 into 10 to the power of minus 3 எழுதிக்கலாமா? ஸோ அப்போ என்ன நமக்கு இந்த இடத்துல 288 10 to the power of minus 3 அண்ட் ஈக்குவல் டு என்ன கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது 0.3 பவர் எக்ஸு அண்ட் இது 0.4 பவர் ஒய். ரைட், அண்ட் லாஸ்ட் பாருங்கள் 2.4 வச்சு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 2.4 அப்போ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல 2.4 10 to the power of minus 24 வரும். 24 into 10 to the power of minus 3 that is equal to 0.4 பவர் எக்ஸ் அண்ட் 0.1 பவர் ஒய். ஸோ எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் கவனிங்க, செகண்ட் தேர்ட் அண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. ரைட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 divided by 2 அப்படின்னு போடுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல 288 divided by 72 into 10 to the power of minus 3 divided by 10 to the power of minus 3 that is equal to K into concentration of 0.3 power another x into 0.4 power y and divided by K into 0.3 power x and 0.2 power y. ஸோ அப்போ அது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணி கொடுக்க போகிறேன். ரைட், அப்போ நான் அது ரெண்டையும் கேன்சல் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இந்த வேல்யூ அண்ட் இது கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் -3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும் நமக்கு 288 டிவைடட் பை 72 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆயிரும் 0.4 0.1 வரும் 2 பவர் ஒய் அப்படின்னு வரும். ரைட்டா, ஸோ இதை நான் 2 பவரில் கொண்டு வரணும். முதல்ல அதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். 4 நமக்கு வருது. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணால் 4. அப்போ 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஒய். 4 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ ஐ கேன் ரைட் இன் டு 2 பவர் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஒய். அப்போ நமக்கு என்ன வந்துடுது, ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்துடுது. ரைட்டா, ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஒய் நமக்கு கேன்சல் ஆகணும் அண்ட் எக்ஸில் நமக்கு டிஃபரன்ஸ் வரணும் இல்லையா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் நல்லா கவனிங்க, ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும் நான் எடுத்துக்கலாம். அப்போ 4 டிவைடட் பை 1 போட்டுக்கலாமா? அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். இப்போ ஈக்குவேஷன் 4 டிவைடட் பை 1 போடுறேன். ஈக்குவேஷன் 4 பாருங்கள், நமக்கு என்ன வருது 2.4 நான் 24 எழுதிக்கலாம். 24 into 10 to the power of minus 3 divided by 1 பாருங்க என்ன இருக்குது 6 into 10 to the power of minus 3 that is equal to K into concentration of இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.4 power x, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.1 power y divided by K into concentration of 0.1 power x and concentration of 0.1 power y. ஸோ இது ரெண்டும் நம்ம கேன்சல் ஆயிரும், K கேன்சல் ஆயிரும், 10 to the power கேன்சல் ஆயிரும். ஸோ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 4 வந்துடும். ரைட், அப்போ 4 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல 4 பவர்
எக்ஸ் அப்படின்னு வருமா? ரைட். அப்ப டினாமினேட்டர் நமக்கு சேமா இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்ப ரேட்லாம் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. ரேட் தட் இஸ் ஈக்குவல் டூ K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 1 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பவர் 2 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதுதான் ரேட் லா. ரேட் லா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. K கேட்டிருக்காங்க. அப்ப K தட் இஸ் ஈக்குவல் டூ நமக்கு என்ன வரும்? ரேட் டிவைடட் பை A பவர் 1 கான்சன்ட்ரேஷன் அதே மாரி B பவர் 2 எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ரேட் பாருங்க 6 × 10⁻³ டிவைடட் பை A ஓட கான்சன்ட்ரேஷன் பாருங்க 0.1 இன்டு B ஓட கான்சன்ட்ரேஷன் 0.1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்ப என்ன கிடைச்சிரும்? இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10⁻−1 இது பார்த்தீங்க அப்படின்னா 10⁻−2 ஆயிரும். சரியா? அண்ட் மேல என்ன இருக்கு நமக்கு 6.6 × 10⁻−3 இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா ஆன்சர் 6ன்னு வரும். ஏன்னா இங்க 10⁻−3 மேல போச்சுன்னா +3 ஆயிரும். ஸோ அப்ப K ஓட வேல்யூ 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர். என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் கண்டுபிடிச்சு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன நம்ம எழுதிடுறோம். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ல மேல இந்த ஆர்டர் எழுதணும். 1 அண்ட் 2 இருக்கு இல்லையா? அத நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா K வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்றோம்? K ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட அந்த கொஸ்டின் முடியுது. தேங்க் யூ.